Hello friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பருப்பு சாதம் செய்யறதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தேவைப்படும். ஸோ பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் தான் பருப்பு சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் தோல் மட்டும் நீக்கி இந்த மாதிரி முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ரைஸ் 1 ஹவருக்கு முன்னாடி நல்லா ரைஸ் 1 டம்ளர் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி 2-3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை ஒரு கொத்து மட்டும் நான் லைட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பருப்பு சாதத்துக்கு கண்டிப்பாக தக்காளி தேவைப்படும். ஸோ 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அளவு அதிகப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு ஒரு 10 பூண்டு இந்த மாதிரி நல்லா தோலை மட்டும் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுவுமே கட் பண்ண தேவையில்லை, அப்படியே தோல் மட்டும் நீக்கி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். சாதம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா பருப்பு நான் 1 டம்ளருக்கு 100 கிராம் பருப்பு நல்லா இந்த மாதிரி இந்த சின்ன படியில் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த பிடி அளவு தெரியலன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பிடி வச்சுருக்கனால பிடியில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வரமிளகா தேவை. ஸோ வரமிளகா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம மிளகாத்தூளும் போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. இது வடகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளுக்கு சீரகம் தேவை. ஸோ சீரகம் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்போ எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா எப்பயுமே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் இல்லைனா நீங்கள் நார்மலாக ஒரு கடாய் வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். ஸோ குக்கரில் நல்லா சூடான வேட்டி ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்ச வேட்டி கடுகு உளுத்தம் பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்த வேட்டி நம்ம வரமிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அடுப்பை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே லோ ஃப்ளேம் பண்ணி தான் நம்ம இதை செய்யணும். அதுக்கப்புறமா வடகம் இது கூடயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான் வடகம், இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வடகத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகத்தை இது கூடயே ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஜஸ்ட் 1 டம்ளர் மட்டும்தான் அப்படிங்கிறனால 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். நீங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 தக்காளி நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டு தரக்கூடியது இந்த தக்காளியும் பருப்பு தான். ஸோ கண்டிப்பாக தக்காளி ஆட் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பூண்டு 2யுமே ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி 2யுமே நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய பச்சை ஸ்மெல் போகணும். அது இல்லாமல் தக்காளி நம்மளுக்கு நல்லா சின்னதாக வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டும் கூடயே கருவேப்பிலையும் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு மஞ்சத்தூள் எப்பயுமே சாதம் அப்படி ரைஸ் குழம்பு எதுனாவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணுவோம். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி கிருமி நீக்கி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ பாருங்கள், ரைஸையும் அதுக்கப்புறம் பருப்பையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஒட்டுக்காவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கூட இந்த ரைஸையும் பருப்பையும் ஆட் பண்ணலாம். ஆனால் அந்த பருப்பு அண்ட் ரைஸோட பச்சை ஸ்மெல் போகணும் அப்படிங்கிறதுக்காக, ராஸ்மெல் போகணுங்கிறதுக்காக தான் இப்படி நம்ம ஹீட்டில் ஃபஸ்ட்டு டேரெக்டாக ரைஸையும் பருப்பையும் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரைஸ் ஊறினது அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாயிடும். ஸோ லைட்டாக ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடிட வேண்டியதான். ஸோ நான் முன்னே சொன்னேன் வரமிளகாவோட நான் மிளகாத்தூளும் ஆட் பண்ணுவேன்ட்டு. ஸோ நான் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் எனக்கு ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வரமிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் ரைஸ் ஊற வச்சேன். ஸோ இதே டம்ளரில் 3 டம்ளர் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த படி இல்லைன்னா டம்ளர் எதால் ரைஸ் நீங்கள் ஊற வைக்கிறீங்களா அதே டம்ளர் இல்லைன்னா படியால் தான் நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஒட்டுக்காக கலந்து விட்டுக்கிட்டு லாஸ்ட்டாக நம்மளுடைய கொத்தமல்லி தலை இது கூட ஆட் பண்ணி
குக்கரை லிட் போட்டு மூடிட வேண்டியதான். இது ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ குக்கருடைய லெவல் அவங்க வீட்டில் இருக்கிற குக்கரை வச்சு அதனுடைய மென்ஷன் அளவு வந்து மாறும். ஸோ இது பழைய குக்கருங்கனால எனக்கு 4 விசில் விட்டாவே போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் 4 விசில் விட்டு ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ரைஸ். ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் அழகாக வந்து நம்மளுடைய ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மேலே நம்ம போட்டது எல்லாமே மேலே வந்திருக்கும். ஸோ அடியில் வந்து வெறும் ரைஸாக இருக்கும். ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒன்ஸ் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரண்டியில். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பருப்பு சாதம் செம்மையாக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.